அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள பேரலல் பார்க்கிங் எப்படி ஈஸியா ஒரே தடவையில போட்டு பாஸ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரப்போறேன். அதே போல என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்றோம், என்னென்ன பாயிண்ட நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிருங்க. ஒரு லைக் ஒரு ஷேர் ஒன்று அவசியம் பண்ணிருங்க. அவங்களுக்கு அப்பதான் இது போகும். பேரலல் பார்க்கிங் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்த முக்கியமா நம்ம மனசுல மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றேன். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாயிண்ட் நீங்க பேரலல் பார்க்கிங் போடுறதுக்கு முன்னாடி கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி சேஃப்டி செக் பண்ணிட்டு தான் நீங்க ரிவர்ஸ் கியர் போடணும். அதாவது எதுவும் காருது நிக்குதா என்னன்னு பார்க்கணும். அதாவது நீங்க ரிவர்ஸ் கியரை போட்டீங்கன்னு வைங்க, உங்க டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைமிங்குள்ள நீங்க முடிக்கல அப்படின்னா நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. அதே போல பேரலல் பார்க்கிங் மொத்தம் 5 நிமிஷம் டைம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க போடணும். தாராளமா 3 நிமிஷத்துலேயே போட்டுடலாம். அதாவது நீங்க உள்ள பார்க்கிங் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த 5 நிமிஷம், வெளியாகிறதுக்கு தேவையில்லை. அதே போல உள்ள போய் நீங்க பார்க்கிங் பண்ணோன்னே ஹேண்ட் பிரேக்கை மேலே ஏற்றிட்டு நியூட்ரல் பண்ணிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு பேரலல் பார்க்கிங். அதே போல நீங்க வெளியில எடுக்கும் போது அவசியம் பின்னாடி வந்துட்டு தான் வெளியாகணும். அப்படி இல்லைன்னா முன்னாடி உள்ள கட்டையில ஏறிடும். ஏன்னா இந்த பேரலல் பார்க்கிங் லாட் கரெக்டா இருக்கும். அதாவது உங்க காருக்கும் அந்த பார்க்கிங்க்கும் உள்ள இடைவெளி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க ரிவர்ஸ் போகலன்னா உங்க காரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஈஸியா சுலபமா ஒரே தடவையில போடுறதுன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேரலல் பார்க்கிங் எல்லாரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸி தான். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட்டாவே ஈஸியா ஒரே தடவையில போட்டுடலாம். சரிங்களா? அதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா போடுறதுக்கு நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியா பக்காவா போய் உள்ள நிப்பாட்டிடலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையுமே பேரலல் பார்க்கிங் சர்க்கியூட் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த லாட்டு எடுத்துக்காட்டுக்கு 2ஆம் நம்பர், இந்த லாட்டு எடுத்துக்காட்டுக்கு 3ஆம் நம்பர். உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இந்த 2ஆம் நம்பர் பேரலல் பார்க்கிங்க போடணும், இந்த 3ஆம் நம்பர் பேரலல் பார்க்கிங்க போடணும் அப்படின்னு நம்பரை மட்டும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க 2ஆம் நம்பரை போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய காரை இந்த கெர்ப்புக்கும் உங்க காருக்கும் இடைப்பட்ட தூரம் 500 இருக்கிற மாதிரி இங்கே ஸ்டெடி பண்ணிட்டு நேரா ஓட்டிட்டு போய் அடுத்த லாட் என்ட்ரன்ஸ் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிருங்க. நான் சொல்லித்தரத தள்ளி விடாம கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எப்படின்னு சொல்லித்தரேன், அதை கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய காரு. இந்த காரை மெதுவா அப்படியே ஓட்டிட்டு போங்க. ஓட்டிட்டு போய் அடுத்த லாட் என்ட்ரன்ஸ் கிட்ட இந்த மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிருங்க. அதாவது உங்க காருக்கும் இந்த கருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் 500 இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உங்க கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டயர் தெரிகிற மாதிரி 2 கண்ணாடியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேரலல் பார்க்கிங் மட்டும்தான் டயர் தெரிகிற மாதிரி உங்களுடைய கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நிப்பாட்டும் போதே நீங்க கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி உங்க சென்டர் கண்ணாடியை பாருங்க, இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க. இதுல எதுவும் கார் நிக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். ஒருவேளை ஏதாவது கார் நின்றுச்சு அப்படின்னா அந்த கார் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கார் இருந்துச்சுன்னா உங்க இன்ஸ்பெக்டர் உங்களை போட சொல்ல மாட்டாங்க, வேற லாட்டு போட சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப கார் எதுவும் இல்லை, உங்க இன்ஸ்பெக்டர் உங்களை போட சொல்லிட்டாங்க. ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாடி கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இந்த லாட்ல எதுவும் கார் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது சேஃப்டி செக். அப்ப கார் எதுவும் இல்லை, உங்க இன்ஸ்பெக்டர் இந்த லாட்டை போட சொல்றாங்க. அப்ப நீங்க இடது பக்கம் தானே போட போறீங்க, இடது பக்கம் சிக்னலை போடுங்க. அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி மறுபடியும் ஒரு தடவை சேஃப்டி செக் பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னா மட்டும்தான் ரிவர்ஸ் கியர் போடணும். ஒருவேளை காரோ, ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி ஏதாவது கார் வந்துச்சு, எதுவும் இடைஞ்சலா இருக்குன்னா ரிவர்ஸ் கியரை போடாதீங்க. அந்த காரு போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காரு போனதுக்கு அப்புறம் நீங்க ரிவர்ஸ் கியரை போடுங்க. ஏன்னா ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே டைம் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? இப்ப சிக்னலை போட்டீங்க, எதுவும் கார் வரல, முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இங்க சேஃப்டி செக் பண்ணிட்டியே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் கியரை போட்டு மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு உங்களுடைய முதல் டோர் லாக் சென்டரும் இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஓடிக்கணும். லெஃப்ட் ஓடிக்கும் போது உங்களுடைய வண்டி இந்த மாதிரி தான் திரும்பும். அப்படி திரும்பும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பக்கம் எது கார் வருதான்னு பாத்துக்கணும். அப்படி கார் தான் வந்துச்சுன்னா நீங்க திரும்பும் போது இந்த இதில் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா?
சரி எந்த இடைஞ்சலும் இல்லை, கார் எதுவும் வரல அப்படின்னா ஃபுல்லா லெஃப்ட் ஒடிச்சிருங்க. லெஃப்ட் ஒடிக்கிற பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்போ ஃபுல்லா லெஃப்ட் ஒடிச்சிருங்க. இந்த மாதிரி தான் திரும்பும். லெஃப்ட் ஒடிச்சு மெதுவா அப்படியே போங்க பின்னாடியே வாங்க. அப்படி வரும்போது இந்த வலது பக்கம் கண்ணாடியை செக் பண்ணுங்க. இந்த கண்ணாடியில பார்க்கும்போது இந்த டயரு, அதாவது வலது பக்கம் பின்னாடி டயரு எல்லோ கலர் கூட டச் ஆயிருச்சுன்னா உடனே உங்க ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிக்கங்க. லேசா இன்ச் பை இன்ச் நகரையில நிக்கையில ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணாதீங்க. 2 மார்க் குறைச்சிருவாங்க. அதனால லேசா மூவ் பண்ணையில ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஸ்டெடி பண்ணிட்டு மறுபடியும் லேசா மூவ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க. இந்த வலது பக்கம் கண்ணாடியில இந்த கருப்புல கால்வாசி தெரியும் போது ஃபுல்லா நீங்க ரைட் ஓடிச்சிருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல லெஃப்ட் ஓடிச்சிங்க, இப்போ ரைட் ஓடிக்கணும். இந்த கருப்பு கலர் கருப்புல கால்வாசி தெரிஞ்ச உடனே ஃபுல்லா ரைட் ஓடிச்சிருங்க. ஃபுல்லா ரைட் ஓடிச்சிங்கன்னா உங்க வண்டி அப்படியே ஃபுல்லா திரும்பி இப்படி போய் நின்றோம் கரெக்டா. அதுக்கப்புறம் உங்கள் காரோட 2 பக்க இடைவெளியும் ஓரளவுக்கு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் லேசா கொஞ்சம் முன்னாடி இப்படி மூவ் பண்ணுங்க. அப்போ மூவ் பண்ணும்போது இந்த கட்டையிலையும் இடிச்சிடக்கூடாது, பின்னாடி உள்ள கட்டையிலையும் இடிச்சிடக்கூடாது. இது உள்ள வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை சேஃப்டி செக் பண்ணிக்கணும். சேஃப்டி செக் நீங்க 2-3 தடவை கூட செக் பண்ணிக்கலாம். பிளைன் ஸ்பாட்டும் அது மாதிரி செக் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்க ஹேண்ட் பிரேக்கை மேலே ஏற்றிட்டு நியூட்ரல் பண்ணிடுங்க. சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், பார்க்கிங் முடிஞ்சு. சரிங்களா? இதுக்கு பார்க்கிங் லைட்லாம் தேவையில்லை. உங்க இன்ஸ்பெக்டர் போய் வெளியில போக சொல்றாங்க. ஓகே, இப்போ 3 நிமிஷத்துல போட்டிருக்கீங்க, இல்ல 4 நிமிஷத்துல போட்டிருக்கீங்க, 5 நிமிஷத்துல போட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா 5 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. இப்போ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வெளியில போக சொல்றாங்க. நல்லா கவனமா புரிஞ்சுங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப நீங்க வலது பக்கம் போறீங்க. அப்ப வலது பக்கம் சிக்னலை போடணும். முன்னாடி உள்ள கண்ணாடியை பார்க்கணும். வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க. எதுவும் கார் இது வருதான்னு பாருங்க. ஒரு கார் இது வந்துச்சுன்னா கார் போறதுக்கு வழி விட்டுருங்க. கார் எதுவும் வரல அப்படின்னா வலது பக்கம் இண்டிகேட்டரை போட்டிருக்கீங்க, அதாவது சிக்னலை போட்டிருக்கீங்க. முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க. வலது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டீங்க. அப்ப நீங்க ரிவர்ஸ் கியரை போட்டு மெதுவா மூவ் பண்ணணும் பின்னாடி. அப்பதான் நீங்க திரும்பும் போது இந்த கட்டையில ஏறாது. இதை நல்லா மெயினா பாத்துங்க. பின்னாடி ரிவர்ஸ் போகும்போது முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, உங்க ஷோல்டருக்கு பின்னாடி பிளைன் ஸ்பாட்டையும் செக் பண்ணிருங்க. சரிங்களா? இப்ப எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்க. இப்ப வெளியாக போறீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதே மாதிரி மறுபடியும் செக் பண்ணிக்க. முன்னாடி கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடியை பாத்துங்க. ஏன்னா வலது பக்கம் தானே திரும்ப போறீங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஃபுல்லா அப்படியே ரைட் ஓடிச்சுங்க. ரைட் ஓடிச்சு மெதுவா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு வெளியில வந்தோன்னா உங்க ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிறீங்க. ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாரோ நீங்க அந்த பக்கம் அப்படியே போய்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பேரலல் பார்க்கிங் எல்லாரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா பேரலல் பார்க்கிங்க புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பேரலல் பார்க்கிங் ரொம்ப ஈஸி தான். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட்டா ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.